பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். உலகின் பெரியண்ணன், உலகின் நம்பர் ஒன் வல்லரசு அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அமெரிக்காவில் ஒரு உள்நாட்டு போர் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அதாவது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தரப்பு மக்கள் வந்து அந்த நாட்டின் அரசாங்கத்துக்கு எதிராகவே போராடிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு அந்த பகுதியை சேர்ந்த ஆளுநர்களும் மேயர்களும் அந்த போராடக்கூடிய மக்களுக்கு ஆதரவா இருக்காங்க. அந்த அரசு, அதாவது ட்ரம்பின் அரசுக்கு எதிராக அவங்களுடைய கருத்தும் இருக்கு. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில ராணுவமே இறக்கப்பட்டிருக்கு. இந்த பிரச்சனை ஏன் ஏற்பட்டது, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அமெரிக்காவினுடைய அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் 2வது முறையா ஜனவரி மாதம் பதவியேற்றாரு. அவர் பதவியேற்ற பிறகு நெறைய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டது. அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு கருதி நான் இந்த மாதிரியான அறிவிப்புகள்லாம் வெளியிடுறேன். இனிமே இது போன்ற சட்டங்கள் பின்பற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய அறிவிப்புகள அவர் வெளியிட்டிருந்தாரு. அதுல முக்கியமான அறிவிப்பு தான் அந்த குடியேற்ற திருத்தச் சட்டம். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக நெறைய பேர் குடியேறி இருக்காங்க. அவங்கள நம்ம வந்து அமெரிக்காவில இருந்து வெளியேற்றணும் அப்படிங்கிறது அந்த சட்டத்தினுடைய நோக்கமாக இருக்கு. அதன் பேர்ல வெளிநாடுகளை சேர்ந்த நெறைய பேர் வந்து நாடு கடத்தப்பட்டாங்க. அத நம்ம வந்து செய்திகள்லாம் நான் பார்த்திருப்போம். இந்தியாவை சேர்ந்த நெறைய பேரும் சட்டவிரோதமா குடியேறி இருக்காங்க அப்படிங்கிற காரணத்தினால நாடு கடத்தப்பட்டாங்க. இதற்கு கலிபோர்னியா மாகாணத்துல ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்தது. ஏன் அப்படின்னா கடந்த ஒரு வாரமாக ட்ரம்ப் அரசை சேர்ந்த அதிகாரிகள் நிறைய இடங்கள்ல சோதனை பண்றாங்க. பணியாளர்கள் பணி செய்யும் இடங்கள்ல சோதனை நடத்தப்படுது. அவர்களுடைய வீடுகள்ல சோதனை நடத்தப்படுது அப்படிங்கிற மாதிரி நிறைய செய்திகள் வெளிவந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில கலிபோர்னியா, லாஸ் ஏஞ்சல்ஸ் உள்ளிட்ட பகுதிகளில் அங்க இருக்கக்கூடிய மக்கள் போராட்டங்களில் ஈடுபடுறாங்க. குறிப்பா பார்த்தீங்க அப்படின்னா மெக்சிகோவை சேர்ந்தவர்கள் தான் இந்த போராட்டத்தில் அதிகமாக ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்களாக இருக்காங்க. ஏன் அப்படின்னா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், மெக்சிகோவும் அமெரிக்காவும் அண்டை நாடுகள், நெய்பர்ஹுட் கண்ட்ரிஸ். மெக்சிகோவில் இருந்து நிறைய பேர் அமெரிக்காவுக்கு குடியேறி இருக்காங்க. இது சமீபத்தில் நடந்த குடியேற்றம் கிடையாது. கிட்டத்தட்ட 50 வருடங்களா மெக்சிகோவில் இருந்து அமெரிக்காவுக்கு குடியேறுவது நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா ட்ரம்ப் அவர்கள் திடீர்னு இப்படி சட்டவிரோதமா குடியேறினவங்களை வெளியேறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அது அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன் அப்படின்னா நாங்க 50 வருடங்களா அமெரிக்காவில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கோம். திடீர்னு எங்களை வெளியே போக சொன்னா நாங்க எங்க போவோம்? இங்க எங்களுக்கான உடைமைகள் இருக்கு, எங்களுடைய சொத்துக்கள் இருக்கு. இதை விட்டுட்டு நாங்க எப்படி போக முடியும் அப்படிங்கிற கோரிக்கையை அவங்க முன் வச்சுதான் போராட்டங்களை நடத்துறாங்க. இந்த போராட்டங்களை கலைச்சு விடணும் அப்படிங்கிறதுக்காக காவல்துறையினர் என்ன பண்றாங்க அப்படின்னா கண்ணீர் புகை குண்டுகளை வீசுறாங்க, பெப்பர் ஸ்ப்ரே அடிக்கிறாங்க, அதே போல ரப்பர் குண்டுகளை பயன்படுத்தி அங்க இருக்கக்கூடியவங்களை சுடுறாங்க. இதனால ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு பத்திரிகையாளரே பாதிக்கப்படுறாங்க. அவங்கள நோக்கி ரப்பர் குண்டை வச்சு சுடுறாங்க. அதனால அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. சோ ட்ரம்ப் அரசாங்கம் ஒரு சர்வாதிகார முறையில் நடந்துகிட்டு இருக்கு. மக்களுக்கு போராட கூட அனுமதி கொடுக்க மாட்டேங்குது. அதே போல போராட்டத்தை கவர் பண்ணக்கூடிய பத்திரிகையாளர்கள் மேலும் தாக்குதல் நடத்தப்படுது அப்படிங்கிறது ட்ரம்ப் அவர்கள் மீது இருக்கக்கூடிய விமர்சனமா இருக்கு. இது மட்டும் இல்லாம ஜூன் 7ஆம் தேதி கலிபோர்னியால இருக்கக்கூடிய தேசிய பாதுகாப்பு படை, அதாவது நம்ம நாட்டில் ராணுவம் இருக்குதுல்ல, அதே மாதிரி அமெரிக்காவிலும் ராணுவம் இருக்கு. அந்த ராணுவத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்த அதிபர் ட்ரம்ப் அவர்கள் கலிபோர்னியா மாகாணத்தினுடைய ஆளுநரின் அனுமதி இல்லாமலேயே இந்த 2000 தேசிய பாதுகாப்பு படை வீரர்களை அவர் வந்து அந்த போராட்டம் நடக்கக்கூடிய இடத்துக்கு அந்த போராட்டத்தை கலைப்பதற்காக அனுப்பியிருக்காரு. இது சட்டத்துக்கு புறம்பானது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா ஒரு மாகாணம் இருக்குன்னா அந்த மாகாணத்தை சேர்ந்த ஆளுநர் தான் எங்க ஏரியாவில் இந்த மாதிரியான போராட்டங்கள் நடக்குது, அதை வந்து நாங்க தடுத்து நிறுத்தணும், அதனால நீங்க வந்து தேசிய பாதுகாப்பு படையை அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிபர்கிட்ட கோரிக்கை வைப்பாரு. அதன் பிறகுதான் அதிபர் இந்த தேசிய பாதுகாப்பு படை வீரர்களை அந்த இடத்துக்கு அனுப்பி அந்த போராட்டத்தையோ இல்ல அங்க நடக்கக்கூடிய கலவரத்தையோ கட்டுக்குள்ள கொண்டு வர்றது அப்படிங்கிறதான் அமெரிக்காவினுடைய மரபா இருந்திருக்கு. ஆனா கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மாகாணத்தின் ஆளுநருடைய கோரிக்கை இல்லாமலேயே தேசிய பாதுகாப்பு படை ஒரு பர்டிகுலர் மாகாணத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது வந்து கடைசியா 1965 இது போன்ற சம்பவம் நடந்தது அப்படின்னு கூறப்படுது. இந்த சம்பவங்கள் ட்ரம்ப் சர்வாதிகாரியாக நடந்து கொள்கிறார் அப்படிங்கிறத காட்டுது அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் எழுந்துகிட்டு இருக்கு. கலிபோர்னியாவினுடைய ஆளுநரான கேவின் நியூசம் மற்றும் லாஸ் ஏஞ்சல்ஸினுடைய மேயரான கரென் பாஸ் ஆகியோரும் ட்ரம்பின் இந்த தலையீட்டை வந்து கடுமையாக கண்டிச்சிருக்காங்க. இது சர்வாதிகாரமானது மற்றும் சட்டவிரோதமானது அப்படின்னு அவங்க விமர்சனம் பண்ணியிருக்காங்க. மேலும் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கு. கலிபோர்னியா உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வன்முறையை தடுப்பதற்காகவும் நாட்டினுடைய கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாக்கிறதுக்காகவும் தான் இது போன்ற நடவடிக்கைகளை எடுத்தேன் அப்படின்ட்டு ட்ரம்ப் அவர்கள் இந்த நடவடிக்கைகளை நியாயப்படுத்துறாரு. இது மட்டும் இல்லாம 700 மரைன் வீரர்கள் வந்து இப்ப வந்து கலிபோர்னியாவுக்கு வந்திருக்காங்க. அவங்களுமே இந்த போராட்டத்தை கலைக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இது போன்ற நடவடிக்கைகளை எதிர்த்து தான் இந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கு. அதுல அவங்க முக்கியமா சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் தற்போது ஏற்பட்டுள்ள அமைதியின்மைக்கு காரணம் ட்ரம்ப் தான். அவர் தான் தேசிய பாதுகாப்பு படையை அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிராக பயன்படுத்துறாரு. இதனால் உள்நாட்டு போர் மூலம் அபாயம் ஏற்பட வாய்ப்புள்ளது அப்படின்னு கூறப்படுது.
இதனால இந்தியர்களுக்கு பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். கண்டிப்பாக கலிபோர்னியாவும் லாஸ் ஏஞ்சல்ஸ் உள்ளிட்ட பகுதிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியர்கள் குறிப்பாக தமிழர்கள் அதிகமாக வசிக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எதிராக ஒரு அசாதாரண சூழல் ஏற்படும் பொழுது நான் தான் அவங்களுக்கு வந்து அந்த போரையே தடுத்தேன், இல்லைன்னா வந்து ஒரு மிகப்பெரிய அணு ஆயுத போர் ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் அவர்கள் பேசியிருந்தாரு. நான் தான் அந்த போரை நிப்பாட்டினதுக்கே காரணம், அமைதியை நிலைநாட்டியது நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா இப்ப அவங்க நாட்டிலே அவரால் அமைதியை நிலைநாட்ட முடியல. 2 வெளிநாடுகளுக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளை தீர்த்து வைக்க தெரிஞ்ச உங்களுக்கு உங்க நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளை ஏன் தீர்த்து வைக்க முடியல அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் நமக்கு இயலாமல் இல்லை. இன்னொரு காரணமும் சொல்றாங்க, அங்க இருக்கக்கூடிய இந்தியர்களை குறி வச்சுதான் ட்ரம்ப் அவர்கள் இதை இவ்வளவு வீரியமா செயல்படுத்துறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இந்தியா வந்து ஆல்ரெடி ட்ரம்ப் அவர்களுடைய முகத்தை கிழிச்சிருச்சு. இவர் வந்து சும்மா பேச்சுதாங்க, நடவடிக்கையெல்லாம் என்ன ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம நாட்டை சேர்ந்த அதிகாரிகள் ட்ரம்ப் அவர்களுடைய அந்த பேச்சுக்கு பதிலடி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதை மனதில் வைத்து தான் ட்ரம்ப் அவர்கள் இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டுறாரு அப்படின்னு கூறப்படுது. ஸோ ட்ரம்ப் அவர்களின் நடவடிக்கை குறித்தும் அவர் ஏன் இந்த நடவடிக்கை எடுக்கிறாரு அப்படின்னு குறித்தும் அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நம்ம கேள்வி கேட்டோம்னா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள் இனவெறியோடு செயல்படுகிறார், அவருக்கு ஸ்பானிஷ் மொழி பேசும் மக்கள் மீது ஒரு வெறுப்பு இருக்கு, அந்த வெறுப்பின் வெளிப்பாடாக தான் நாங்கள் இதை பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாரு, அமெரிக்காவில் 1,25,00,000 பேர் சட்டவிரோதமாக குடியேறி இருக்காங்க அப்படின்னு ட்ரம்ப் சொல்றாரு. அதுல 40 லட்சம் பேர் மெக்சிகோவை சேர்ந்தவர்கள், 7.5 லட்சம் பேர் இந்தியாவை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த கணக்கெல்லாம் பொய். அமெரிக்காவில் இன்னைக்கு வாழக்கூடிய 97 விழுக்காடு மக்கள் வெளிநாடுகளில் இருந்து குடியேறியவர்கள் தான். அவங்க வந்து மண்ணின் மைந்தர்கள் கிடையாது. வெறும் 3% அமெரிக்கர்கள் தான் இப்ப அமெரிக்காவில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தா 97% மக்களை நம்ம வெளியேற்றணும். இன்ஃபேக்ட் நம்ம சொல்லணும்னா ட்ரம்ப் அவர்களே அமெரிக்காவை பூர்வீகமா கொண்டவர் கிடையாது, அவருடைய மூதாதையர்கள் ஜெர்மனியிலிருந்து வந்தவங்க. அப்படின்னா ட்ரம்ப் அவர்களும் அமெரிக்காவிலிருந்து வெளியேறி விடுவாரா அப்படிங்கிற கேள்வியை அந்த போராட்டக்காரர்கள் முன்வைக்கிறாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, ட்ரம்ப் அவர்களுடைய அரசாங்கம் முறையான ஆவணங்கள் இருந்தா விட்டுருவோம், முறையான ஆவணங்கள் இருக்கிறவங்க அமெரிக்காவில் வாழலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எங்க கிட்ட ஆவணங்கள் இருந்தாலுமே அந்த ஆவணங்களை அவங்களே கைப்பற்றி விட்டு எங்களை கைது செய்யறாங்க, எங்க மேல பொய் வழக்குகள் போடப்படுது, ஸ்பானிஷ் மொழி பேசும் மக்கள் மீது இந்த அரசு வெறுப்போடு செயல்படுகிறது அப்படிங்கிற மாதிரி போராட்டக்காரர்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியர்களும் அங்க அதிகமா வசிக்கிறாங்க. ஏற்கனவே ட்ரம்ப் அவர்களுக்கு மெக்சிகோவை சேர்ந்தவர்களை பிடிக்காது. இப்ப ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் அவர்களுடைய முகத்திரையை நம்ம தொடர்ந்து கிழிச்சுக்கிட்டே இருக்கோம். இந்த 2 நாட்டு மக்களும் அங்க அதிகப்படியா இருக்கிறதுனால தான் ட்ரம்ப் அவர்கள் இவ்வளவு வீரியமா செயல்படுத்தி அங்க போராட்டங்களை அடக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல வன்முறையை தூண்டி விடுகிறார் அப்படிங்கிற பொதுவான கருத்து இருக்கு. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் அவர்கள் 2வது முறையாக பதவியேற்கும் பொழுது எவ்வளவு நம்பிக்கையோட பதவியேற்றார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படிங்கிற மாதிரியான வாசகத்தை முன்வைத்தாரு. ஜோ பைடன் அரசாங்கத்தை எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவர் வந்ததுல இருந்தே பாத்தீங்க அப்படின்னா முதல்ல இந்த ரெசிப்ரோக்கல் டேக்ஸ், அதாவது பரஸ்பர வரி அறிமுகப்படுத்தி உலக நாடுகள் மத்தியில வெறுப்பை சம்பாதித்தாரு. இப்ப அவர் நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலும் அவருக்கு ஒரு வெறுப்பு ஏற்பட்டிருக்கு. இதுவரை அமெரிக்கா பார்த்ததிலேயே ஒரு சிறந்த அதிபராக ட்ரம்ப் அவர்கள் இருப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து அவர் பதவி ஏற்கும் பொழுது நம்ம எல்லாருக்குமே இருந்தது. ஆனா இதுவரை அமெரிக்கா பார்த்ததிலேயே மோசமான அதிபரா ட்ரம்ப் அவர்கள் இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய தற்போதைய செயல்பாடுகள் இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அதே போல இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து பேசு தமிழா பேசினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய ஆதரவையும் உங்களுடைய ஊக்கத்தையும் கொடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. கருப்போடு அணிஞ்சிட்டு காலபைரவர் வழிபாடு, அதை தொடர்ந்து செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு. அந்த பேர் பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த பேர் ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க. பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல். இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும். இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.